எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல பாண்டவர்களும் கிருஷ்ணரும், கிருஷ்ணர்கிட்ட பாண்டவர்கள் கலியுகம் எப்படி இருக்கும், கல்கி எந்த மாதிரியான சூழ்நிலையில அவதாரம் எடுப்பார் அப்படிங்கறத அந்த மகாபாரதத்தின் போதே கேட்கிறாங்களாம். அது அந்த பாண்டவர்கள்ல 4 பேர் மட்டும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம பார்த்தோம் தருமனுக்கு எப்படி மார்கண்டேயர் விளக்கம் கொடுத்தாருன்னு. இப்ப இதுல அந்த தருமனை தவிர அர்ஜுனன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த 4 பேரும் சேர்ந்து கிருஷ்ணர் கிட்ட விளக்கம் கேட்கிறாங்க. கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு தெரியுமா? இந்த கலியுகம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படின்றத சொல்ற. அது எப்படின்னாக்க, அவர் தன்கிட்ட இருக்கிற ஒரு வில்லிலேருந்து 4 அம்புகளை எய்துறாராம். அந்த 4 அம்பும் 4 திசைக்கு போறதாம். அப்போ அவர் கிருஷ்ணர் சொல்றாராம், நீங்க 4 இருக்கீங்க, இந்த 4 அம்பை நான் விட்டேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு போயிருக்கு, நீங்க ஒருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு அந்த அம்பை திருப்பி கொண்டு வாங்க அப்படிங்கிறாராம். சரி, அவர்கள் எப்போதுமே கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை கேட்பாங்க. அதனால கிருஷ்ணர் சொல்றார், போய் அம்பை எடுத்துன்னு வான்ட்டு. சரின்னு அந்த ஒருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போறாங்களாம். முதல்ல பீமன் போறார் ஒரு திசைக்கு. அந்த திசைக்கு போனாக்க அங்க அந்த அம்பு இருக்கு. அந்த அம்பு இருக்கிற இடத்துல ஒரு சம்பவத்தை பாக்குறார். என்னன்னாக்க, ஒரு பெரிய கிணறம், அதை சுத்தி ஒரு 4 கிணறுகள், சின்ன சின்ன கிணறுகள் இருக்கு. அந்த பெரிய கிணத்துல பாத்தீங்கன்னா தண்ணியே கிடையாது, வற்றி போயிருக்கான். ஆனா அதை சுத்தி இருக்கு பாத்தீங்களா அந்த கிணறுகள், அதுல எல்லாத்தையும் வழிஞ்சு இருக்கான் தண்ணி. இவருக்கு ஒண்ணும் புரியலையா, அது என்னது நடுவுல இருக்கிற அந்த கணத்துல மட்டும் தண்ணி இல்ல, அது எப்படி சுத்தி இருக்கிற அந்த கணத்துல மட்டும், ஒரே பூமி தானே, அந்த பூமியில இங்க மட்டும் இல்ல அங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அம்பை எடுத்துட்டு திரும்பி வர. அடுத்தது அர்ஜுனன். அவர் போன திசையில என்ன பாக்குறாரு அப்படின்னாக்க, அவர் ஒரு குயில், ஒரு அழகான ஒரு குயில், அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அந்த குயில் கிட்ட இருந்து வருதான். அந்த இசை அவரால் கேட்காம இருக்க முடியலையா, அப்படியே அந்த கானம் காதுல அப்படி ஒரு இனிமையா கேட்கறதான். அப்படி ஒரு சந்தோஷத்தோட அந்த இசையை கேட்கிறார். அந்த சந்தோஷத்தோட கேட்டு அந்த அந்த இடத்துலதான் அந்த அம்பு இருக்கு. அந்த அம்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு. அங்க போய் பார்த்தாக்க அந்த ஒரு வெண் குயில இன்னொரு குயில் அப்படியே கொன்னு அதை பாக்குறாராம். பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சியா இவருக்கு. என்னடா அந்த குயில் இவ்வளவு அழகா பாடின்னு இருக்கிறத இப்பதான் பார்த்தோம், இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா இன்னொரு குயில இப்படி கொடூரமான முறையில இப்படி கொன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்குற அதிர்ச்சி அடைகிறாராம். அதோட இது என்னன்றது புரியாம இவர் ஒரு குழப்பத்தோட அந்த அம்பை மட்டும் எடுத்துட்டு கிருஷ்ணர் கிட்ட வராராம். அடுத்தது சகாதேவன். அவர் போன திசையில அந்த அம்பு எங்க போய் நிக்கிறதுனாக்கா, ஒரு பசுவும் ஒரு கன்றும், ஒரு ரொம்ப இளம் கன்று, அப்பதான் பிறந்த கன்று, அது பக்கத்துல அந்த அம்பு இருக்கான். சோ அந்த அம்பை போய் எடுக்க போகும்போது பாக்குறாரா, அந்த பசு அந்த கன்று அப்படியே நாக்கால அப்படியே நக்கிண்டு அதுக்கு ஒரு அப்படி ஒரு தாய் பாசத்தை காமிச்சுட்டு இருக்கான். அந்த கன்று ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்போ அந்த கன்றை கொஞ்சம் வெளியில எடுக்கிறதுக்காக அங்க ஒரு 2-3 மனிதர்கள் எடுக்க வராங்களாம். அதை விடாம அந்த தாய் பசு அதை அப்படியே அரவணைச்சுட்டு அதை மேலும் அதை அப்படியே நக்கி அப்படி ஒரு பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இவர் அந்த அம்பை எடுக்க போகும்போது அந்த கன்றை பாக்குறாரா. அந்த கன்று அந்த நக்கின அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது காயம் இருக்கான். இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஒரு தாய் பசு நக்கின இடத்துல எப்படி ஒரு கன்றுக்கு காயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவருக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்காராம். ஆனா இந்த நம்மளுடைய வேலை கிருஷ்ணர் சொன்னது இந்த அம்பை எடுத்துன்னு வரத்துக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை எடுத்துட்டு அந்த குழப்பத்தோடையே அவர் திரும்பி போறாராம். அடுத்தது நகுலன். அவர் போன இடத்துல என்ன பாக்குறாரோ, ஒரு மலை உச்சியாம். அந்த மலைக்கு போயிடும்போது அந்த இடத்துலதான் அந்த அம்பு இருக்கான். அந்த அம்பை எடுத்துட்டு இருக்க போகும்போது அவர் பாக்குற சம்பவம் என்னன்னாக்க, ஒரு பெரிய பாறாங்கல் அது அப்படியே வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த ஓடி வர டைட்ல வழியில இருக்கிற பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வீழ்ச்சி தரமட்டமாக்குறதான். தரமட்டமாக்கிட்டு அந்த உச்சிக்கு வருதான்.
அந்த உச்சிக்கு வர டயத்துல என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செடி இருக்கான். அந்த செடியானது இந்த இவ்வளோ பெரிய மலையை அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிறதா. இவருக்கு மேலும் அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினாக்க, இவ்வளோ பெரிய அந்த கல்லானது வந்து அவ்வளோ பெரிய மரங்களை எல்லாம் வீழ்த்தி சாத்தியது. ஆனா இந்த ஒரு சின்ன மரம் தான் கடைசியா அந்த மலையை வந்து தாங்கி பிடிக்கிறது. இது என்னதான் இது, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குழப்பத்தோட திரும்பி வர்றான். ஸோ 4 வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ கிருஷ்ணர்கிட்ட அந்த 4 அம்பியும் கொண்டு கொடுத்துட்டு ஒத்தரா அவங்க அங்க பார்த்த சம்பவத்தை சொல்றாங்களாம். என்ன கிருஷ்ண பகவானே, இப்படி ஒரு இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்க பார்த்தோம், இதுக்கு என்ன காரணம், என்ன விளக்கம் அப்படின்னு. அவர் சொன்னாரா, நீங்க பார்த்ததுதான் கலியுகத்துல நடக்க போறது. அந்த கலியுகத்தின் உச்சியில தான், கடைசி கட்டத்துல தான் கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படிங்கிறார். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி நான் சொல்றேன், உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாராம். முதல்ல பார்த்தது வந்து அந்த கிணறு, அந்த கிணறுகள். அப்ப சொல்றாராம், ஒரு இந்த பூமியில வந்து உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்கும் இடம் இல்லாமல் இருப்பான். அவனை சுத்தி இருக்கிற நிறைய மக்கள் கிட்ட அளவுக்கு அதிகமாவே இவை எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த இல்லாதவனுக்கு கொடுக்கும் எண்ணம் அவனுக்கு அறவே இருக்காது. இந்த மாதிரியான மக்கள் தான் கலியுகத்துல வாழ்வார்கள். தங்களை சுத்தி தங்களுடைய உதவி தேவைன்னு நினைச்ச இருக்கிற மக்களுக்கு தங்களால எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள். அதனால என்ன ஆகுறதுன்னா, பணக்காரர்கள் பணக்காரர்களாக தான் இருப்பாங்க, ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். உதவி செய்யும் எண்ணம் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்றாராம். எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம்ல. அடுத்தது இந்த இத பத்தி பசுவும் அந்த கன்றும் அத பத்தி வந்து சொல்றாராம். அது என்னன்னாக்க, அந்த இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல என்ன ஆகும்னாக்க, இந்த பெற்றோர்கள் வந்து அளவுக்கு அதிகமா இந்த குழந்தைகள் மேல ஒரு பாசத்தை காமிப்பார்களாம். இன்னொன்னு, இந்த தோல்வினாலே என்ன, இந்த கஷ்டம்னாலே என்னங்கிறத சொல்லி தராமலே இந்த குழந்தைகளை வளர்ப்பார்களாம். அதே மாதிரி அவங்க வந்து யாரோட பழகுகிறார்கள், பயங்கர சுதந்திரம், அதாவது எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துருவாங்களா அந்த குழந்தைகளுக்கு. அதனால இவங்க பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து யாரோடெல்லாம் பழகிறது, எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல இருக்குங்கிறத அறியாமலே தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்களாம். ஸோ என்ன ஆகுறதுனாக்கா, நாட்கள் செல்ல செல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு தோல்வி ஏற்படும் போது அந்த குழந்தைகளால அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்க மாட்டேங்கிறது. அதனால பல குழந்தைகள் வந்து பல பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து யாரோட பழகுறாங்கன்னே தெரியாம இருக்கிறதுனால அவங்க ரொம்ப தீயவர்களோட பழக ஆரம்பிச்சுடுறாங்க, கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க. அதனால அழிவை நோக்கி செல்கிறார்கள். இதை அறியாமலே என்ன ஆகுதுனாக்கா, பெற்றோர்களே இதற்கெல்லாம் காரணமா ஆயிடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப வந்து சிறப்பா விளக்குற. இதுதான் கலியுகத்துல நடக்க போகுது அப்படிங்கிற. அடுத்தது அந்த குயிலை பத்தி பார்க்கும்போது, என்ன அழகான ஒரு இசையை கொடுக்கக்கூடிய அந்த குயில் வந்து, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா அது வந்து இன்னொரு குயிலை கொன்று சாப்பிடுறது. அப்படின்னும் போது ஒரு மனிதன் வந்து வெளி வேஷத்துல நல்லவனாகவும் உள்ளுக்குள் மிருகமாகவும் வாழ்வான். அதாவது வெளியில வந்து நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் வந்து உள்ளுக்குள்ள பயங்கர விஷத்தோட இருப்பான். மற்றவங்களை வந்து அழிக்கக்கூடிய எண்ணத்திலேயே ஒரு மனிதன் இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்றார். கடைசியா சொல்லியிருக்கிற அந்த மலையை பத்தி சொல்லியிருக்கும் போது, அந்த கல்லு வருது இல்லையா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன ஆகுனாக்கா, மக்கள் வந்து யாருமே படித்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், அவர்களெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்களாம். இந்த பலம், அந்த ஆட்சி பலம், இதுல இருக்கிறவங்களையே நம்பி அவங்க பின்னாடி போய் 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 கடைசி காலத்துல அவங்க அழியக்கூடிய நேரத்துலதான் கல்கி பகவான் தோன்றி அவங்கள அப்படியே காப்பார். எப்படி அந்த ஒரு சின்ன செடியானது அவ்வளவு பெரிய கல்லை வந்து காப்பாத்திட்டோ கீழே விழாம, அதே மாதிரி தான் இந்த கடைசி நிலையில் அதர்மங்கள்லாம் ஓங்கி இருக்கிற டைப்ல, மக்கள்லாம் வந்து அழிய போற டைப்ல. ஏன்னா அவங்க வந்து அதர்மத்தை நோக்கி, அதர்மத்தை நம்புகிறார்கள். அக்கிரமம் செய்யறவனை தான் நம்பி போயிட்டு இருக்காங்க மக்கள், வேற வழியே இல்லாம.
அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் கல்கி பகவான் தோன்றி மக்களை காப்பாற்றி ஒரு நேர்வழிப்படுத்துவார் அப்படிங்கிறத அத்தனை அழகான ஒரு விளக்கத்துல கிருஷ்ண பகவான் சொல்றார். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்துல கல்கி பகவானுடைய மனைவி பற்றியதான ஒரு வரலாறு குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். மேலும் தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.